ராம் ராம் இங்கே வா ராம் இங்கே வா ராம். இந்த கடலை தாண்ட நீ என்கிட்ட வந்துடலாம். இங்கே வா ராம் இங்கே வா ராம் என்கிட்ட வர மாட்டியா? வா வா வாடா வாடா. ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண? தெரியல, ஏதோ நான் போதையில் தெரியல. போதையில் இருந்தா ஜனனி நான் என்ன வேணும் பண்ணுவியா? அவங்க சந்தோஷமா தானே இருப்பா. ஏய் என்ன ஏய் இடியட்டா நீ? அன்றைக்கி என்ன ஒரு ராம் குடிச்சதால தான் அப்படி பண்ண நினச்சேன். அவனை வீட்டுக்கு அனுப்பாமல் குமரன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்தி தூங்க வச்சோம். அப்புறம் எல்லாம் நார்மலாக தான் இருந்தது. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. குமரன் சிங்கப்பூர் போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ராமை பார்க்கவே இல்லை. அன்னிலிருந்து நான் ராம் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாள் ராம் ஆஃபீஸில் ஏதோ பெரிய லாஸ் ஆகிடுச்சு. ராம் அப்பா ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. அவன் ரொம்ப டென்ஷனாக வீட்டுக்கு வந்தான். டாம் டேய் பாவம், ஏன்டா உன் கோவத்தை அது மேலே காட்டுற? கம் டாம். நானே டென்ஷனில் இருக்கேன். 3.2 crores லாஸ். டாம் பிஹேவ் யுவர் செல்ஃப். டாம் நோ டாம். ஏய் டாம் கம் ஹியர் டாம் டாம். இடியட், கொஞ்சமா அறிவு இருக்காடா? வலிக்காத அதுக்கு. சொல்லிகிட்டே இருக்கேன், ஒர்க் பண்ணும்போது இரிட்டேட்டிங். மச்சான், நீ செய்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளோதான் சொல்லுவேன். ராம் ராம் செத்துச்சுடா. என்னடா ஆச்சு உனக்கு? ஜனனி கேட்டா என்னடா சொல்லுவ? மச்சான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாண்டா. ஹாஸ்பிட்டல் மச்சான், ஜனனிக்கு இது குழந்தை மாதிரிடா. அவ தாங்க மாட்டா. மச்சான் ஜனனிக்கிட்ட சொல்லாதடா. அவகிட்ட சொல்லாத மச்சான் ப்ளீஸ். சொல்லாதண்ணா? எங்கன்னு கேட்ட என்னடா சொல்லுவ? தெரியலடா. தெரியல மச்சான், நான் ஏதோ கோவத்தில் என்ன பண்ணுறது தெரியலடா. ஹெல்ப் பண்ணு மச்சான், ஏதாவது பண்ணுவாங்க ப்ளீஸ். ஹே வந்துட்டியாடா?
அம்மா உன்னை ரொம்ப கேட்டதா சொன்னாங்க. ஓ ஹே செந்தில், how was work today? You look tired. Are you okay? சரி, I'll go change and make some dinner for us. Okay? ஜனனி, டாம் எங்க? டாம் எங்க வா? எனக்கு முன்னாடி நீ தானடா வந்த. நீ பார்க்கலையா? தெரில, நான் கவனிக்கல. கவனிக்கலையா? என்ன ராம்? ஏதோ ஒர்க் டென்ஷன்ல நான். டாம் 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 எங்கடா இருக்க? டாம் ராம், என்னடா உட்கார்ந்துட்டு இருக்க? எந்திரிச்சு தேடு ராம். டாம் டாம் செந்தில், can you please help us? டாம் 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 டா நிஜமாக தான் தேடுறேடா. ராம், ஃப்ளாட் ஃபுல்லாக பார்த்துட்டேன். டிரைவரை ஸ்ட்ரீட்ஸில் செக் பண்ண அனுப்பிச்சிருக்கேன். அவனை காணோம் ராம். அவன் எங்கே போயிருப்பான்? இல்லை, நான் வரும்போது கொஞ்ச நேரம் கதவு திறந்துருந்தது. என்னடா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன்? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? டாமே குழந்த மாதிரி ராம். அவன் எங்கே இருப்பான்? என்ன பண்ணிருப்பா? நான் என்ன பண்ணேன்? இல்லை ஜனனி, நான் ஏதோ ஒர்க் டென்ஷனில் வந்து. போடா, எனக்கு டாம் வேணும். சாரி ஜனனி, எல்லாமே தப்புதான், எல்லாமே தப்புதான், எல்லாமே தப்புதான். ராம், ராம், அழாத ப்ளீஸ், அழாத. இங்க பாரு, இங்க பாரு. ஜனனி சாரி, ஜனனி சாரி. அழாத ராம். ஏடா அப்படி பேசுற? அன்றைக்கி தான் ராமுக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுது. அவனோட கோபம், சம்மந்தம் இல்லாத சந்தோஷம், ஆக்ரோஷம், அழுக எல்லாமே பயமாக இருந்தது. நீ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணதுக்கு முன்னாடி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண நினச்சேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது பைப்போலார் டிஸார்டர் மாதிரி தான் தெரியுது. பட் பேஷண்ட் நேரில் பார்க்காம ஒன்றும் ஷுவராக சொல்ல முடியாது. பைப்போலார் டிஸார்டர் அப்படின்னா டாக்டர்? பைப்போலார் டிஸார்டர் பேரே பார்த்தீங்கன்னா 2 போல்ஸ், 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். அதனால இது ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி டிஸார்டர் இல்லை. ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து டிப்ரெஷன், இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து மேனியா. டிப்ரெஷனில் பேஷண்ட்ஸ் ரொம்ப சோகமாக இருப்பாங்க, பசி எடுக்காது, தூக்கம் வராது, சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இது ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா சூசைட் வரைக்கும் போகலாம். மேனியாவில் பேஷண்ட்ஸ் பயங்கரமாக கோவப்படுவாங்க, சில டைம் காரணம் இல்லாமையே சந்தோஷப்படுவாங்க. இது கிராண்டியாஸ் திங்கிங்னு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு காரை கூட தூக்க முடியும்னு நம்புவாங்க. அண்ட் ஒரு சின்ன வாக்குவாதத்தில் சடனாக வெறித்தனமாக கோவம் வந்து அடிக்க வரலாம், சில டைம் அவங்களே அடிச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காரணம் இருந்தால் தான் இந்த நோய் வரும்னு சொல்ல முடியாது. யாருக்கு வேணால் எப்போ வேணாலும் வரலாம். டாக்டர், இதை இதை குணப்படுத்திடலாம்ல? அவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியாது. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த நோய் ஒரு வாட்டி வந்து திருப்பி வராமல் இருக்கலாம், சில பேஷண்ட்ஸுக்கு திருப்பி திருப்பி வரலாம். பட் முக்கியமாக மெடிசன்ஸ் வந்து ரொம்ப வருஷம் சாப்பிடணும். நீங்கள் முதல்ல பேஷண்ட்டை கூப்பிட்டு வாங்க, நான் பார்க்குறேன். பைப்போலார் டிஸார்டர் அது இதுன்னு ஒன்றும் சொல்லாதீங்க, நீங்கள் வேறு ஏதாவது சொல்லி கூப்பிட்டு வாங்க, நான் பார்க்குறேன். டாக்டர் சொன்னதை கேட்டதும் என் ரத்தமே உறைஞ்சி போச்சு. எப்படியாவது ராம்கிட்ட பக்கமாக எடுத்து சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரணும்னு எங்கள் வீட்டில் நைட் ஸ்டே பண்ணலான்னு கூப்பிட்டேன். அன்றைக்கி தான் ராம் தனக்கும் மற்றவங்களுக்கும் எவ்வளோ ஆபத்து நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அப்படி என்னடா தலை போகிற விஷயம்? சென்னை விட்டு ஒரு நாள் கூட வெளியே தங்கினதில்லை. அவ்வளோ ஃபீல் பண்ணா நீங்கிறதுனால விட்டா. சியர்ஸ். டேய் என்னடா சைலண்ட்டாக இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நைட் ஸ்டே பண்ணுறோம். நீ என்னடா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? அது இல்லை, ஆ, நீ இப்போல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்க. அது உனக்கு தெரியுதா? இல்லை, திடீர்னு சந்தோஷப்படுற, திடீர்னு கோவப்படுற. டேய் சந்தோஷப்படுறது கோவப்படுறது இதெல்லாம் செஞ்சாதானடா மனுஷங்க? என்ன செந்தில்? இல்லைடா, நீ ரொம்ப அதிகமாக பண்ணுற. ஒரு மாதிரியா என்ன லூசுங்கிறியா? இல்லைடா, நான் அப்படி சொல்ல. நீ கொஞ்சம் அப்நார்மலா. அப்நார்மல் மச்சான், நீ கோவப்படாத. பின்ன இது மாதிரி பேசுனா கோவப்படாம என்ன? இல்லைடா, அன்னைக்கு கூட நீ வயலண்டா. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் பார்த்தேன். போதும், இதுக்கு மேலே எதுவும் பேசாத. மச்சான், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நிறுத்துறா? இல்லடா, இது ஏதோ பைப்போலர் டிசார்டர் அது இதுன்னு. மச்சான், நீ ஒரு வாட்டி என் கூட வந்தேன்னா மச்சான், நான் சொல்லி கொஞ்சம் கேளுடா. ஏய் காண்டாண்டா, காண்டாண்டா. கிரே டி-ஷர்ட் போட்டு நாங்கள் பார்க்கல. ராம், எவ்வளோ நாளடா? தெரியல மச்சான், கொஞ்ச நாளாவே நீ திடீர்னு. ஜனனிக்கு தெரியுமாடா? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் மச்சான். ஜனனி இருக்கும் போதெல்லாம் நீ மச்சான், ஜனனி கிட்ட சொல்லிடலாம் மச்சான். மச்சான் இப்போ நான் என்னடா பண்ணுறது? அதான் மச்சான், கீழே சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, போய் பார்த்துடலாம்டா. சரி மச்சான், சரி. மச்சான் வைத்தியமாடா? டேய், ஏன்டா இப்படி பேசுற? ஒன்றும் இல்லைடா, எல்லாம் சரியாடும்டா, கவலைப்படாத மச்சான். பயமா இருக்குடா.